அன்பிற்கினிய உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க. அன்பு உறவுகளே, இன்னைக்கு நம்ம சமூகத்தில் யாரை பார்த்தாலும் அவருக்குன்னே அவன் படித்தவர், இவன் என்ன படிக்கலை, ஒன்றும் செய்யலை. படித்தவர் அப்படின்னா ஒரு மதிப்பு மரியாதைகள் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அது படிப்புக்கு அந்த மரியாதை இருக்கா, இல்லை அறிவுக்கு அந்த மரியாதை இருக்கா அப்படின்னா, பேருக்கு பின்னாடி போடுற அந்த டிகிரி, அந்த எழுத்துக்களுக்கு தான் மரியாதை இருக்கிற மாதிரி இருக்குது. படிப்புக்கும் அறிவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னா, இப்போ படித்தவங்க மட்டும்தான் அறிவாளியா, படிக்காதவங்க அறிவு கிடையாதா அப்படின்னா, பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் ஒரு மனிதனுடைய அறிவை சொல்லுவதல்ல, அது வேணால் ஒரு தகுதியை சொல்லுது, அவ்வளோதான். அறிவுக்கும் தகுதிக்கும் தொடர்பு கிடையாது, சம்பந்தம் கிடையாது. காலகாலமாக பாருங்கள், இந்த டிகிரிகள் அப்படின்றது எப்போ வந்துச்சு? ஆனால் இதுக்கு முன்னாடி டிகிரிகள் அப்படின்றது இருந்துச்சா? அப்போ இதுக்கு முன்னாடி அறிவாளிகள் இல்லையா? இப்போ இந்த நூற்றாண்டில் மட்டும்தான் அறிவாளிகள். இந்த டிகிரிகள் வந்தது இந்த நூற்றாண்டில் தான். அப்போ இதற்கு முன்னாடி 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவில் சிறந்தவர்கள் இல்லையா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எழுது. அப்படின்னா, இன்றைக்கி நாம் இந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியினுடைய எண்டில் இருக்கிறோம். இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இதற்கு முன் இருந்தவர்கள் அறிவாளிகளா? எந்ததுமே ஒரு பொருளுக்கு மூல ஆதாரத்தை கண்டுபிடிச்ச அறிவாளியா, இல்லை அந்த பொருளை டெவலப் பண்ணுற அறிவாளியா? அன்புறவுகளே, ஆதி காலத்தில் இந்த கணக்கியல் முறைகளை கண்டுபிடித்தவர்கள், ஆதி காலத்திலிருந்து இந்த ஜோதிடம், இந்த கிரகங்கள், இதனுடைய தன்மைகள், அதனுடைய சக்திகள், இதழ்களை சொன்னவர்கள், மருத்துவத்தை சொன்னவர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவம் பக்க விளைவுகளை கொடுக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ இல்லை, காலகாலமாக உலகெங்கும் பல நாடுகளிலும் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய மருத்துவங்கள், அந்த இனக்குழுக்கள், அவர்களுக்குள் சில இலைகள், தலைகள், அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அவர்கள் இந்த உடலுக்கு ஏற்படுகின்ற உபாதைகளை சரி பண்ணி அந்த மருத்துவங்கள். இப்படி இந்த உலகம் இன்னைக்கு இயங்குவதற்கு மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும், அது எந்த விதமான ஒரு விஞ்ஞான பொருளாக வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு மூல ஆதாரம் சக்கரம். அந்த சக்கரத்தை ஒருத்தன் கண்டுபிடிச்சான். அப்போ அறிவு அப்படின்றது படித்தால் அறிவா, இல்லை படிக்கலைன்னா அறிவா? ஏன்னா படித்தவர்கள் அப்படின்னா, படித்தவர்கள் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போனாலே பாருங்களேன், இப்போ ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா, அவன் நல்லா படிச்சிருக்கானா? ஆமாம், அவர் இத்தனை டிகிரி படிச்சிருக்காரு. அப்போ சரி, ரைட்டு. ஏன்னா பெண் வீட்டார் அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கிறாரு, ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரு? படிப்புக்கும் செயல்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? இன்றைக்கு படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இருக்கா? அன்புறவர்களை படிப்பு குறை சொல்லலை. நிச்சயமாக எல்லோருமே கல்வி கற்றே ஆக வேண்டும். எல்லோருக்குமே கல்வி வேண்டும், உயர்கல்வி வேணும். நல்லா படித்தா தான் இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு செல்வதற்கு கல்வி அவசியமாக இருக்கிறது. ஏன்னா அதைத்தான் வச்சுருக்கிறோம். அது கூட இன்றைக்கி நிறைய நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள், எம்என்சி கம்பெனிஸ் எல்லாமே படிப்பை ஒரு தகுதியாக இல்லை, ஒரு நுழைவாயில், ஒரு கேட்டாக தான் வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், இன்டர்வியூலாம் பாருங்கள், நல்லா ஃபஸ்ட் மார்க் எடுத்துருப்போம், சென்டம் எடுத்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருக்காது. அதே கம்பெனிக்கு சாதாரண ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை கிடச்சிருக்கு. ஏனென்று சொன்னால், சும்மா உருட்டு பொதியாக படித்து பேப்பரை தின்னுட்டு வாந்தி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பேப்பரில் தின்னுட்டு வாந்தி எடுக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கான சிந்தனை திறன் இருக்குமா அப்படின்றது கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பாருங்கள், சிந்தனை திறன் இருக்கும். அதற்காக படிப்பு வேணும், நல்லா படிக்கணும், நிச்சயமாக நல்லா படிக்கணும். எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் அந்த சப்ஜெக்டினுடைய முழுமையான தன்மையும் சேர்த்து படிக்கணும்.
அந்த வகையில் இன்றைக்கி படிப்புக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, படித்தவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். திருமணத்துக்கு மட்டுமல்ல, வேலைக்கு மட்டுமல்ல, சமூக உயர்வுக்கும் சமூக மதிப்புக்கும் படிப்பு ஒரு காரணியாக இருக்கு. இப்போ நம்ம பேச வந்தது என்னன்னா, சில காலமாக எனக்கு தோன்றிய பல நிகழ்வுகள். இன்னைக்கு சமூகம் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பாலியல் குற்றங்கள், நிறைய பாலியல் குற்றங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், செய்திகளில் பார்க்குறோம். எங்கோ ஒரு குழந்தைக்கு, எங்கோ ஒரு பெண்ணுக்கு, ஏதோ ஒரு அக்காவுக்கு, ஏதோ ஒரு தாய்க்கு நிகழ்ந்ததா நாம் கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். அதே இது நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிக்கணும்ல. இந்த சமூகத்தில் எங்கோ ஒருவருக்கு வருவது, யாருக்கோ ஒருவருக்கு வருவது, நிகழ்வது நமக்கும் நிகழும், நம்ம வீட்டுக்குள்ளே வரலாம். அப்போ எல்லோருக்குமே ஒரு பாதுகாப்பு குறைபாடுகள், பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமைகள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இந்த குற்றச்சம்பவங்களுக்கு காரணத்தை பார்த்தோம்னா, இதனுடைய குற்றவாளிகள்லாம் பாருங்களேன். யார் எங்காவது படிப்பறிவு இல்லாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு சாதாரண கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஏதாவது பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டிருக்காங்களான்னா, இந்த குற்றச்சம்பவங்கள் நடக்கக்கூடிய இடங்களெல்லாம் பாருங்களேன். ஒன்று, கல்லூரியில் படித்து கொண்டிருக்கின்ற, படிப்புன்னு சொல்லக்கூடிய, எதை படித்தா மரியாதைன்னு சொல்கிறீங்களோ அதே படித்த மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே படித்த குரு அப்படின்னு நாம் நினைக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம்னு இந்த சமூகம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த குருமார்கள் அப்படின்ற தகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களே பலர் இங்கே குற்றவாளிகளாக இருக்கிறார். அடுத்து ஒவ்வொரு இடமா பாருங்க. சமீபங்களில் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற இடத்துல நடந்திருக்கு, மருத்துவமனைகளில் நடந்திருக்கு. இப்படி பரபரப்பாக நம்ம உலகம் முழுக்க பார்த்தோம்னா, இந்த பாலியல் குற்றங்கள் நடைபெறுகின்ற இடம், இதை நடத்துபவர்கள் எல்லோருமே படித்தவனாங்க இருக்கானே. அப்போ படித்தவர்களுக்கு அறிவு குறைபாடு இருக்குதா, இல்லை படிப்புக்கும் அறிவு சம்பந்தம் இருக்கா? இது படித்தவர்கள் செய்கின்ற செயலா, இல்லை படித்த படிப்பு அறிவை வளர்க்கலை, படித்த படிப்பு ஒரு வேலைக்கான ஒரு தகுதியை மட்டும்தான் வளர்த்துருக்க ஒழிய படித்தவன்றது அறிவு நிச்சயமாக வளரவில்லை அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ அறிவுக்கும் படிப்புக்கும் தொடர்பு இல்லை. இதே போல இந்த சம்பவம் மட்டும் இல்லை, இன்றைக்கு உடல் நலம், இந்த உடம்பு நல்லா இருந்தால் தானே ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கடந்த நூற்றாண்டு வரை மனிதர்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள், நமது முன்னோர்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள். அவர்கள் பல கட்டுப்பாடுகளை இந்த உடலுக்கு வைத்திருந்தார்கள். எப்படி இந்த உடலை, என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எப்படி செயல்படணும், எப்படி தூங்கணும், எப்படி வாழ்க்கை நடத்தணும், தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல இருந்து மாதம் இந்த கிழமைகளில், இந்த திதிகளில் விரதம் இருக்கிறதுல இருந்து எப்படி இந்த உடலை பேணி பாதுகாத்து வந்தாங்க. அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது, ஆனால் அனுபவபூர்வமான அறிவு இருந்துச்சு. இன்றைக்கு நாம் உடம்பை எப்படி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு மது உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு அந்த பாட்டிலில் போட்டிருக்கு. சரி, புகைப்பழக்கம் கேடு அப்படின்றது போட்டிருக்கு. ஆனால் எத்தனை மருத்துவர்கள் மது பழக்கத்திற்கும் புகைப்பழக்கத்திற்கும் ஆளாகி இருக்கிறாங்க? மற்றவர்களை விடுங்க, மருத்துவர்களே அந்த பழக்கத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? சரி, இன்றைக்கி ஒயின் ஷாப், பிராந்தி ஷாப்புக்கு போகிறவங்க படிப்பறிவில்லாதவர்கள் மட்டுமா,
இல்லை படித்தவர்கள் மத்தியில் இந்த பழக்கம் அதிகமாகி இருக்கா? அப்போ இந்த உடலுக்கு இந்த பொருள் தீங்கு செய்யும் அப்படின்ற ஒரு அறிவு இருந்தும் அந்த பொருட்களை இந்த உடம்புக்குள்ள அனுப்புகிறோம் அப்படின்னா இது அறிவு குறைபாடா, அறிவு வளர்ச்சியா? இப்போ படிப்பு அறிவை கொடுத்துருக்கா இல்லை அறிவை கெடுத்திருக்கா? தெரியல. இப்படி பல இந்த சமூகத்திற்கு, இந்த உடலுக்கு, நம் குடும்பத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய பல செயல்களை செய்யக்கூடியவர்கள் சாதாரண சாமானிய படிப்பு அறிவு இல்லாதவர்களா? கல்லூரி பக்கம், பள்ளிக்கூடம் பக்கம் தலை வைத்து படுக்காதவர்களா? இல்லை கல்லூரி பல பட்டங்கள் படித்தவர்களா? செயின் ஸ்நாக் நடக்குது, வழிப்பறி கொள்ளைகள் நடக்குது. பாருங்க, எல்லாமே டிகிரி படித்தவங்களா இருக்கிறாங்க. இப்போ படிப்பறிவு என்பது ஒரு மனிதனுடைய மனதை, மனிதனுடைய செயலை வளர்க்கவில்லை, மனிதனுடைய எண்ணங்களை உயர்த்தவில்லை. ஏதோ பேருக்கு பின்னாடி போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி பட்டறிவு அப்படின்ற ஒரு அறிவு வேணும், பகுத்தறிவு அப்படின்றது வேணும். பகுத்தறிவுன்னு சொன்ன உடனே நீங்கள் வேற மாதிரி நினச்சிடாதீங்க. அந்த பகுத்தறிவுக்கும் உண்மையான பகுத்தறிவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்தை பகுத்து அறியக்கூடிய அறிவு அப்படின்றது தான் பகுத்தறிவு. அதே நேரத்தில் இது சரி இது தவறுன்னு சொல்கிறது பகுத்தறிவு கிடையாது. ஏன்னா எது சரி எது தவறுன்றது யாருக்கு தெரியும்? இன்னைக்கு சரியாக இருக்கிறது நாளைக்கு தவறாக இருக்கலாம், இன்னைக்கு தவறாக இருக்கிறது நாளைக்கு சரியாக இருக்கலாம். எனக்கு சரியாக இருக்கிறது உங்களுக்கு தவறாக இருக்கலாம், உங்களுக்கு சரியாக இருக்கிறது எனக்கு தவறாக இருக்கலாம். இதில் சரி தவறுன்றது பொதுவான விதிகள் எதுவும் கிடையாது. உடனே அதை பகுத்தறிவுன்னு சொல்லிடாதீங்க. எந்த ஒரு செயலும் சமூகத்துக்கும், இந்த வீட்டுக்கும், இந்த உடலுக்கும் கெடுதல் செய்யுது அப்படின்னா அதை செய்கிறவன் எவ்வளவு படித்த படிப்பாளியாக இருந்தாலும் அவன் அறிவாளி கிடையாதே. அதே நேரத்தில் இந்த சமூகத்திற்கும், இந்த உடலுக்கும், இந்த குடும்பத்திற்கும் பாதிப்பு இல்லாத செயல்களை செய்கிறவன், ஒரு செயலை செய்கின்ற பொழுது இது பாதிப்பு வருமேன்னு நினைக்கிறவன் உண்மையிலேயே படிப்பாளி இல்லாட்டாலும் அறிவாளி. நீங்கள் படிப்பாளியா அறிவாளியா?